ஹலோ தமிழத்துக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த 1x1 மாடல் டாட்ஸ் கூட, இதுக்கு ரெண்டு பேர் சொல்லுவாங்க. 1x1 மாடல்னு சொல்லுவாங்க, டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கூட தான் எப்படி போடுறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கட்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிளாக்லேயும் ஒன்று வந்து ஃப்ளூரிசன்ட் கலரையும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் இதுக்கு 3 ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இது வந்து மடித்து விட்டுருக்கிறது வந்து ஃப்ளாட்டாக மடித்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடும் போது நல்லா இருக்குது கிராஸ் கட்டில், அதனால தான் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் அடியும் நல்லா அகலமாக தான் போட்டிருக்கேன். இது நான் லஞ்ச் பேக் சைஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் 3x3 மாடல் கிராஸ் கட் கூட போட்டிருக்கேன் 4 ரோலில். நான் இது வந்து சின்ன கூடையாக இருக்கட்டும்ன்றதுனால இந்த 1x1 மாடல் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ நான் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்க. நான் இது லஞ்ச் பேக் சைஸுக்கு போட்டிருக்கேன். வாங்க இனி நம்ம எப்படி கூட போடலான்றத பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நாம 1x1 மாடல் கிராஸ்கட் கூட எப்படி போடுறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் வந்து 2 ரோல் எடுத்திருக்கேன். ஃப்ளூரசன்ட் கலரில் 1 ரோலும் பிளாக்ல 1 ரோலும் எடுத்திருக்கேன். இப்போ நாம் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணோன்றத பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 8.25. இங்கே பாருங்க 9ல் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். 8.25 இதுக்கு அளவு. இப்போ 8.25 நான் பிளாக்ல இந்த ஃப்ளூரிசன்ட் கலர்ல 24 ஒயர் வெட்டியிருக்கேன். பிளாக்ல 24, ஃப்ளூரிசன்ட் கலர்ல 24, 8.25 வெட்டியிருக்கேன். எனக்கு இந்த 2 ரோல்ல இதான் எனக்கு மீந்த ஒயர். இங்க பாருங்க, பிளாக்ல எனக்கு இவ்வளவும், ஃப்ளூரிசன்ட்ல இவ்வளவும் தான் மீந்திருக்கு. இது எனக்கு கைப்பிடி போட கரெக்டா இருக்கும். நாம கட் பண்ணி வச்சிருக்க ஒயர்ல சேம் கலர் எடுத்து இந்த மாதிரி நார்மல் நாட்டு போட்டுக்கணும். ஏற்கனவே நார்மல் நாட்டு எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டு 4 ஒயரும் ஒரே மாதிரி அளவுல இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். நான் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் வந்து இதில் 12 நாட் போட்டிருக்கேன் பிளாக்ல. இந்த ஃப்ளூரிசன்ட் கலரில் 12 நாட் வந்திருக்கு. வாங்க இப்போ நாம் எப்படி அடி போடலான்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இப்போ நான் எப்படி அடி போடுறதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நம்ம சிங்கிளாக போட்டு வச்சிருந்த நாட்டை எல்லாத்தையும் இப்போ கிராஸ் கட் நாட்டாக போட போகிறோம். ஏற்கனவே எப்படி கிராஸ் கட் கூட போடணுன்றத வீடியோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் அடி போடுறதும் 1 ரோல் கூடையில் நான் விவரமாக சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளூரிசன்ட் கலரையும் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், பிளாக் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளூரிசன்ட் கலரை வைக்கிறேன். இந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு வரும். இப்படி இந்த ஒயர் இதோட கிராஸ் ஆகும், இந்த ஒயர் இதோட கிராஸ் ஆகும். அதை நம்ம சேர்த்து போடுறது தான் அடி போடுற வேலையே. இப்போ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒயரு. இதை எப்போவுமே நம்ம போட்டோன்னு இந்த எண்டுலேயும் லாஸ்ட் எண்டுலேயும்
ஒரு நாட் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழப்பம் வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் நாட் போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த சைடை திருப்பி இங்கே ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். இது டாட்ஸ் கூட, அதனால் இது வந்து ஒன்று விட்டு ஒன்று தான் வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளோரிசன்ட் கலர் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது ஃப்ளோரிசன்ட் கலர் எடுக்கிறேன். மறுபடியும் நாம் இங்கே பாருங்கள், இந்த பிளாக்கோட ஜாயின் பண்ணி பார்க்கணும். எது ரெண்டும் மீட் ஆகுதோ அதை நம்ம போட வேண்டியது தான். இதுக்கு நடுவில் நீங்கள் எல்லா ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் இந்த நாட்டை நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் வந்துடும். அதே மாதிரி இது போட்டு முடித்த உடனே திருப்பி போட்டுடணும். பாருங்கள், இப்போ நான் திரும்பி போட்டேன். 3 ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 4ஆவதா பிளாக் எடுக்கிறேன். இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே இதை பாருங்கள் எப்படி கிராஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். எப்போவுமே ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணோன்னா திருப்பி இன்னொரு சைடையும் நம்ம நாட் போட்டுடணும். அப்போ தான் நமக்கு குழப்பம் வராது. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்று விட்டு ஒன்று மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த சைடும் மிக்சட் நாட்டாக வரும். நீங்கள் ஒரே லைனாக போட்டுக்கிட்டே போனீங்கன்னா தான், இந்த பக்கம் போட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இங்கே கொஞ்சம் போட்டுட்டு இங்கே கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா குழப்பம் வரும். ஃபஸ்ட்டு இந்த எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படியே வரும்போது இந்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே வரணும். இந்த 3 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை நீட்டை முடிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த 24 நாட்டையும் ஒன்றா நான் ஜாயின் பண்ணிட்டேன். பிளாக்கில் 12, ஃப்ளூரிசனில் 12 பாருங்கள், ஒன்று விட்டு ஒரு ஃப்ளூரிசன் ஒரு பிளாக், ஒரு ஃப்ளூரிசன் ஒரு பிளாக்குன்னு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இனிமேட் நாம் இப்படியே அடி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இங்கே பாருங்கள், கிராஸ் ஆகுறது. நீங்கள் எப்போவுமே அடி போடும் போது ஒரு லைனாக போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் வராமல் வரும். எப்படி லைனுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வி ஷேப்பில் வரும். இப்படி தான் வரும் அடி. இந்த மாதிரி இப்படி வி ஷேப்பில் தான் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வி ஷேப் வந்து இப்படி திரும்பிடும். ஆனால் நம்ம அடி கணக்கு வைக்கும் போது அந்த வி ஷேப்பை வச்சு தான், ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு நாட்டை வச்சு தான் நாம் 6 கணக்கில் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்காக நீங்கள் எப்போவுமே ஒரு லைனாக போட்டுக்கிட்டே போங்க. பேஸ் போட்டு முடிச்சு கூட போடும்போது ஒரு லைனாக போட்டுக்கிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் வரும். நான் இப்போ இது வரைக்கும் முடிச்சுட்டேன். நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இனிமேட்டு அப்படியே இதை பாருங்கள். இப்போது இந்த சைடு ஃப்ளூரிசன்ட் கலர், அதாவது நார்மல் சேம் கலர் வரும். மிக்சடு வராமல் சேம் கலர் வரும். ஒரு பிளாக்கு, ஒரு ஃப்ளூரிசன், ஒரு பிளாக்கு, ஒரு ஃப்ளூரிசன் வரும். இப்போ பாருங்கள், ஃப்ளூரிசனில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக்கில் வரும். இதே மாதிரி தான் இந்த லைனும் வரும். இதை பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக அடி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். நான் 8 லைன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம இந்த சென்டரையும் கணக்கு வச்சு என்னன்னா 8 லைன் வரும். 8 லைன் போட்டு நான் அடி போட்டு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி 1x1 பேட்டர்ன் போடும்போது நீங்கள் ஆட் நம்பரில் போடுங்க, அதாவது ஈவன் நம்பரில் போடுங்க. ஆட் நம்பரில் போடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கார்னர் திருப்ப முடியும்.
இது லஞ்ச் பேக் சைஸுன்றதுனால நான் இந்த லெவல் போட்டிருக்கேன். பெரிய கூடைனா எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நான் 3x3 மாடல் கிராஸ் கட் சிவன் கண் கூடை எப்படி போட்டனோ அதே மெத்தடில் தான் இதுக்கும் நான் வந்து கார்னர் திருப்ப போகிறேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது 8வது, இது 7வது, இது 6வது. இந்த 3 ஒயர் வச்சு தான் நாம் கார்னர் திருப்ப போகிறோம். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி அந்த சிவன் கண் கூடையிலையும் நானே இந்த ஒயரை வெட்டி விடலை. இப்போயும் நான் வந்து இந்த ஒயரை வெட்டி விட போகிறதில்ல, அப்படியே தான் நான் போட போகிறேன். எப்படி போடுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த 8வதும் இந்த 6வதையும் தான் நம்ம சேர்த்து வச்சு போட போகிறோம். இந்த 7வது ஒயரை வெட்டி விட்டுக்கணுன்னாலும் வெட்டி விட்டுக்கோங்க, சொருகிற அளவுக்கு. வேண்டாம் அப்படின்னா என்ன மாதிரியே நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த 6வது ஒயரை சுற்றிக்கிறேன். இந்த 2த்தையும் எடுத்து இழுத்து வச்சு இந்த பாருங்கள், பிளாக் ஒயரை உள்ளே விட்டுட்டேன். இந்த ஃப்ளோரசன்ட் கலரை வெளியே வச்சுருக்கேன். இது நான் உங்களுக்கு கேமராவுக்கு காமிக்கிறதுனால இப்படி இந்த கேப் வருது. ஆனால் இது கேப் இல்லாமல் போனோன்னா ஏற்கனவே நான் 2 போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் கார்னர் திருப்பும் போது. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 சைடு நான் திருப்பிட்டேன் ஏற்கனவே. இப்போ உங்களுக்கு இந்த சைடும் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் இங்கே ஒரு நாட் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இது 2 சைட்லேயும் நம்ம எடுத்து விட்டுருந்தோம். இதை பாருங்கள், 8வது லைனும் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து விட்டுருங்க, கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணலை, இந்த மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். இனிமேட்டு நம்ம 4 கார்னரே திருப்பியாச்சு. இனிமேட்டு நம்ம பாட்டு எங்கே கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். நான் கொஞ்சம் போட்டு காமிச்சிட்டு கூட கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இங்கே ஃப்ளோரிசன் கலர், இங்கே பிளாக் வந்துருச்சுங்களா. அடுத்தது ஃப்ளோரிசன். இதே மாதிரி தான் ஆர்டராக வரும். நாம் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இதை பாருங்கள், எப்போவுமே இப்படியே சுற்றி போட்டுக்கிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கூட இந்த ஒயர் ஷார்ட்டேஜ் வராமையும் இருக்கும். ஒரு புரியும் நமக்கு, இதில் பாதி அதில் பாதின்னு போடாதீங்க. நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் போடுற மாதிரியே சுற்றி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட் கூடையில் குழப்பமாகாது. பிக்னஸ்க்கு இது நான் கொடுக்குற டிப்ஸு. நல்லா போட தெரிஞ்சவங்க அவங்க எப்படி அந்த ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணி போடலான்றது தெரியும், அந்த மாதிரி போட்டுப்பாங்க. நான் பிக்னஸ்க்காக இதை சொல்கிறேன். ஒரே லைனாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா தான், ஏன்னா முடிக்கும் போது அவங்களுக்கு எது ஹைட்டுன்றது குழப்பம் வந்துடும். அதுக்காக சொன்னேன், ஒரே மாதிரி போட்டே வந்தீங்கன்னா ஒரு லைன்னா அப்படியே. இப்போ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன், இங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே பின்னாடி வந்து மறுபடியும் இந்த இடத்துல முடிப்பேன். அடுத்த லைன் அப்படியே ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி நான் கூட கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு போட்டுட்டேன் கூடைய. இந்த மாதிரி ஏதோ ஒரு சைடில் வந்து சின்னதாக வரும், ஒயர் வந்து குறையும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பெருசாக வரும். ஏதோ ஒரு சைடில் ஒயர் குறையும் போது நாம் வந்து கூடையை ஸ்டாப் பண்ணிடணும். எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த மாடல் கூட. 1x1 டாட்ஸ் கூடைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொருகலான்றதை நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மெத்தட் தான் இது. ஒன்று இப்படி கிராஸ் வச்சு பண்ணோன்னா இப்படி கூம்பு கூம்பாக வரும். அப்படி இல்லாமல் நம்ம ஃப்ளாட்டாக பண்ணோன்னா நமக்கு கையெல்லாம் கிழிக்காமல் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இந்த ஃப்ளாட் மெத்தடே நான் உங்களுக்கு இதில் சொருகிறது சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து நாம்
நம்ம நல்லா இந்த ஒயரை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இதை நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன், இந்த 2 சைட்லேயும் இங்கே பாருங்கள். இதுக்கு ஒரு சைட்லேருந்து இதுக்கு நேராக வர இங்கே பாருங்கள், இந்த ஒயர் போகிற இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுல எடுத்து நாம் இப்படி நுழைச்சி விட்டுக்கணும். அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல நாம் இந்த இதுவை நுழைச்சி விட்டுக்கணும். அதாவது இதுக்கு கீழே இறங்கி வரும் பாருங்கள், அந்த சைடை எடுத்து இப்படி நுழைச்சி விட்டுக்கணும். நுழைச்சி விட்டோன்னா இந்த மாதிரி திருப்பிக்கும். இதில் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். எந்த சைடு திரும்பதோ பார்த்து இப்படி ஃப்ளாட் பண்ணிட்டோன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துட்டு இது எந்த சைடு எப்படி போதோ அதே போக்கில் நம்ம இதை நுழைச்சி விட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், இப்படி திரும்பிக்கிட்டால் நாம் வந்து இப்படி திருப்பிக்கணும். இது எந்த சைடு க்ராஸாக போதோ அதே சைடில் நம்ம இழுத்து இதை சொருகிக்கிட்டே போக வேண்டியதாக. சும்மா இப்போதைக்கு நான் ஒரு 4-5 நாட்டில் சொருகி விடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சொருகிக்குங்க. இதே மாதிரி இந்த சைடை சொருக்கணும். நான் திருப்பி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒயர் இருக்கிற நாட்டு, அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு சைடை நாம் நுழைச்சிட்டு அடுத்தது அதுக்கு கீழேனா இது வருது, இந்த சைடில் இது வருது. அப்போது அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் இன்னொன்றில் நாம் இப்படி நுழைச்சிக்கிட்டோன்னா இப்படி இழுத்தோன்னா அதை பாருங்கள் ஃப்ளாட்டாக வரும். இதே மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டே வந்தீங்கன்னா இந்த கூட ஃப்ளாட் டைப்பு நமக்கு முடிஞ்சிடும். நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு வர வேண்டியது தான். இதுக்கு நீங்கள் வந்து முறுக்கு கைப்பிடியும் போட்டுக்கலாம், உருட்டு கைப்பிடியும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு 2 கைப்பிடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு எது சௌகரியப்படுமோ அதை போட்டுக்கோங்க. முறுக்கு கைப்பிடியில் டபுள் கலர் போடுறதும் நான் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த மெத்தடும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.